Hello students, welcome back to our channel Smart Stitch Fashion. இது நம்மளோட free brooch class. நீங்களும் free brooch classல join பண்ணனும் willing இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல இந்த மாதிரி சூப்பரான foam sheet flower எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இதுக்கு foam sheet மட்டும் போதும். அது கூடல glue and stapler வச்சு நம்ம வந்து சூப்பரா மேக் பண்ண போறோம். மேக் பண்ற ஃப்ளவரை நம்மளோட பேக், நம்மளோட dresses and hair accessories இது எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம். அதுக்காக நீங்க foam sheet எடுத்துட்டு ஒரு சர்க்கிள் பேஸ் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து கரெக்ட்டா லைன் டிரா பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 சர்க்கிள் ஷேப் நமக்கு போதும். 3 இருந்தாலே போதும். நம்ம அதை வச்சு சூப்பரா 6 பீசஸா அதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு ஃப்ளவர் மேக் பண்ண போறோம். இன்னைக்கு நான் ஒரே அளவுல 3 சர்க்கிள் எடுத்துக்கிறேன். நீங்களும் ஒரே அளவா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சிருக்கிற 3 foam sheetமே சர்க்கிள் ஷேப்ல இருக்குறத ஹாஃபா கட் பண்ணி 6 பீசஸா நீங்க வந்து கன்வர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 6 half சர்க்கிளா நமக்கு கிடைக்கும். ஒரு half சர்க்கிள் தான் நமக்கு ஒரு பெட்டலா நம்ம வந்து மாத்த போறோம். மொத்தமா நம்மளோட ஃப்ளவருக்கு 6 பெட்டல்ஸ் இருக்கும். இதுக்கு உங்ககிட்ட க்ளூ கன் இருந்தா ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஸ்டிக் பண்றதுக்கு. பெட்டல்ஸ் மேக் பண்றதுக்காக என்னோட half பெட்டலை நான் இந்த மாதிரி ஒன் டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் டூ சைடை நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்தோம் நமக்கு பெட்டல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் சென்டரில் மட்டும் கொஞ்சமாக B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு கிளிப்பு போட்டு வச்சுக்கோங்க. கிளிப்பு போட்டு வச்சா நம்ம வந்து ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 மினிட் நம்ம வச்சா போதும். அது வந்து ஸ்ட்ராங்காக பேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி 6 பெட்டல்ஸையுமே நம்ம வந்து ஹாஃபா இருக்கிறத அப்படியே பாதியாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணி ஒவ்வொன்றையுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வரக்குள்ளால எல்லாமே உங்களுக்கு ட்ரை ஆகி ஃபிக்ஸ் ஆகிரும். இது போலவே 6 பெட்டல்ஸையுமே ஹாஃபா ஃபோல்ட் பண்ணி அதில் க்ளூ சென்டரில் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி 6 பெட்டல்ஸுமே நான் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுட்டேன். விட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டில் நீங்கள் பண்ணின எந்த பெட்டலில் பண்ணீங்களோ அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா 2 எட்ஜையும் அதோட 2 எட்ஜையும் நம்ம வந்து இந்த பக்கமாக டேன் பண்ணிட்டா போதும். ஆப்போசிட் சைடில் நீங்கள் வந்து டேன் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாலே போதும். இப்போ வந்து க்ளூ வந்து ஃபஸ்ட்டு டைட்டாக ஃபிக்ஸ் ஆகியிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது மாதிரி 2 பக்கமும் அப்படியே மாற்றி ஹாஃபாக அதை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டாலே நமக்கு ஒரு பெட்டல் வந்து ஃபுல்லாக கிடச்சிரும். இதுக்கப்புறமா க்ளூவை அப்ளை பண்ணி அகெயின் ஒருக்க கிளிப்பு போட்டு ஸ்ட்ராங்காக அது ட்ரை ஆகிறது வரைக்கும் விட்டுக்கோங்க. B7000 க்ளூ யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சமாக டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டா அதை நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோன்னா, டைட் பண்ணி வைக்காமல் ஃப்ரீயாக விட்டுட்டோன்னா நமக்கு ட்ரை ஆகாது. அதனால் இந்த மாதிரி கிளிப் ஏதாவது யூஸ் பண்ணி அது ட்ரை ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஃபெவிக்விக் இருந்தால் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே ட்ரை ஆகும். அது மாதிரி க்ளூ கன் அதில் இருக்கக்கூடிய க்ளூவை யூஸ் பண்ணிங்கனாலும் உடனே ட்ரை ஆகும். அப்படி இருந்தால் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாத பட்சத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் அது ட்ரை ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்ததாக பண்ணுங்கள். ஒரு 1 to 2 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ட்ரை ஆகிரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபெவிகால் மற்றபடி நார்மல் க்ளூவெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இது நம்மளால் பேஸ்ட் ஆகாது. நீங்கள் அதனால் அந்த மாதிரி க்ளூவை யூஸ் பண்ணாதுங்க. B7000 யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க ட்ரை ஆகிறதுக்கு. இப்படி 6 பெட்டல்ஸையுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நமக்கு கிடைச்ச 6 பெட்டல்ஸையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஸ்டாப்லர் பண்ணிட்டோனாலே நமக்கு வந்து ஃப்ளவர் ரெடி. க்ளூ கன் இருந்தால் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். B7000 வச்சு பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்து. ஸோ நான் ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்க்கும்போது ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி தான் ஒன்றா ஜாயின் பண்ணேன். நம்மக்கிட்டே ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ், ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ், ஃப்ரீ ஆரி கிளாஸ் 3மே நடந்துகிட்ருக்கு. கம்மியான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில்
நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருந்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லி ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது வரைக்கும் நிறைய பேர் டெய்லரிங் கிளாஸ் முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்களும் கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்மளோட கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 6 பெட்டல்ஸும் எனக்கு இப்போ ஒர்க் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்க, பேபி ஃப்ராக் ஸ்டிச் பண்ணக்கூடிய வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிங்க. அந்த வீடியோவை நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் பேபி ஃப்ராக் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், அதை கற்றுக்கணுன்னு விரும்பினீங்கன்னா அதுக்காகவும் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட கிட்ஸ்க்கு சூப்பரான பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணலாம். பேபி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே மாம் அண்ட் டாட்டர் காம்போ இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறதுக்கு பேசிக்ஸ் டு எல்லாமே A to Z எல்லாமே அந்த கிளாஸில் கவர் பண்ணுறோம். எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறோம். அந்த கோர்ஸ் தனியாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணும் வில்லிங்காக இருந்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு கேளுங்க. நான் உங்களுக்கு அதையுமே அந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் கற்றுக்கிறதுக்காக நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்களும் வில்லிங்காக இருந்தீங்கன்னா லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் இந்த ஆஃபரில் இருக்குது. நீங்களும் வந்து அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கோங்க. இதுக்கப்புறமா எல்லா ஃப்ளவரையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். நமக்கு சூப்பராக நமக்கு மேக் பண்ணிடலாம் ஃப்ளவர். அதுக்கு என்ன பண்ணோன்னா 2 பெட்டல்ஸை ஒன்றா சேர்த்துட்டு ஸ்டாப்லர் எடுத்து ஒன்று சேர்த்து ஒரு டைம் மட்டும் பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பின் பண்ணிட்டாலே போதும், அது ஸ்ட்ராங்காக டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிரும். ஒரு பெட்டலுக்கும் அடுத்த பெட்டலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேப்பில் அப்படியே ஸ்டாப்லர் போட்டுகிட்டே வாங்க. உங்கள்கிட்ட ஸ்டாப்லர் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. B7000 க்ளூவே அப்ளை பண்ணுங்கள். மேலே கிளிப் வச்சு அது ட்ரை ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் டைம் எடுத்து ட்ரை ஆகிரும். ஸ்டாப்லர் இருந்ததுன்னா ஸ்டாப்லர் போட்டுக்கோங்க, ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிரும். இப்படி ஸ்டாப்லர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிரும். போட்டதுக்கப்புறமா சென்டரில் கூட கேப்பில் ஒரே ஒரு சின்ன பீட் கொடுத்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஃப்ளவர் நமக்கு ரெடி ஆயிரும். இந்த ஃப்ளவரோட 2 எண்டை நம்ம பார்த்தாலுமே நமக்கு சூப்பரான லுக் கொடுக்கும். இன்றைக்கி நான் கிளிட்டர்டு ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணனால எந்த சைடு கிளிட்டர்டு இருக்கோ அந்த சைடு இருக்கக்கூடிய ஃப்ளவரை தான் என்னோடய ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி ஹேர் ஆக்சசரிஸில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது நான் ஃப்யூச்சரில் தேவைப்படுற போது தான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அது வரைக்கும் இந்த மாதிரி நான் பண்ணக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுப்பேன். எனக்கு எந்த டிசைனில் எனக்கு தேவைப்படுதோ, எப்போ தேவைப்படுதோ, சம்டைம்ஸ் ஹேர் போவில் தேவைப்படும், சம்டைம்ஸ் அலிகேட்டர் கிளிப்பில் தேவைப்படும். அந்த டைமில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அது வரைக்குமே நான் வந்து சும்மா தான் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து நான் இப்போவுமே யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்டாக நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் பாப்பா வரும்போது அவளுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ஃப்ளவர் வந்து ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தாலும் சூப்பரான ஃப்ளவர் லுக் வருது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் அடுத்த எண்டில் பார்த்தாலும் நமக்கு சூப்பரான லுக் கிடைக்கும். நடுவில் சின்ன கேப் இருக்குது, ஹோல். இந்த ஹோலில் ஒரு குட்டி பீட் கொடுத்து நம்ம வந்து முடிச்சிட்டோன்னா சூப்பரான ஃப்ளவர் ரெடி. இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு ஃபோம் ஷீட்லேயே கிட்டத்தட்ட 3க்கு மேலே நம்ம வந்து ஃப்ளவர் பண்ணலாம். நீங்கள் பண்ணக்கூடிய சர்க்கிள் சைஸை பொறுத்து தான் ஃப்ளவரோட சைஸ் வரும். ஸோ உங்களுக்கு பெரிய ஃப்ளவரை வேணால் சர்க்கிள் பெருசாக ட்ரா பண்ணுங்கள், இல்லை குட்டியாக போதுன்னா குட்டியாக ட்ரா பண்ணுங்கள். க்ளூ மட்டும் ட்ரை ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எதனால் க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஃபோம் ஷீட்டு. ஸோ அதில் உடனே அப்சார்ப் ஆகாது, அப்படியே அது அவுட் சைடில் அந்த க்ளூ நின்று தான் நமக்கு ட்ரை ஆகும். அதனால தான் B7000 க்ளூ நம்ம பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது. இது நீங்கள் வந்து க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து நீங்கள் மேக் பண்ணிடலாம். இந்த ஃப்ளவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு இதோட அவுட்கம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி அதையும் உங்களோட ஒர்க்கை அசைன்மெண்ட் குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் பண்ணி பார்த்துட்டு அதோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புதிய கிளாஸில் புதுசாக நம்ம வந்து மீட் பண்ணலாம். இந்த மாதிரி சென்டர் கிளிப் எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு எதுலையுமே ஃபிக்ஸ் பண்ணல, இதை நான் வச்சுட்டு ஃப்யூச்சரில் தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்மளோட ப்ரூச் கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புது கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். இது வரைக்கும் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.